தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான பின்னணி பாடகர் திடீர்னு விபத்தில் சிக்கி அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரும் சோகம் தமிழ் சினிமாவை கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. இளையராஜா உருவாக்குன எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு சினிமாவில் எத்தனையோ இடங்கள்ல உச்சம் பெற்று அப்படிதான் பாடகர் மனோ தமிழ் சினிமாவில் இளையராஜாவால அறிமுகப்படுத்தப்பட்டவர். மனோவுக்கு சின்ன வயசுல இருந்து இசை மேல அளவு கடந்த ஆர்வம் அதிகம். அதற்காக முறைப்படி இசையை கத்திருக்காரு. அதன் பிறகு நிறைய நிகழ்ச்சிகள்ல பாடவும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி அவர் பாடின சில பாட்டுகள் இளையராஜாக்கு தென்பட இளையராஜா மனோவை கூப்பிட்டு அவருடைய ஆடிஷன்ல பாடவும் வச்சிருக்காரு. அப்போ மனோவுடைய வாய்ஸ் இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சு போக தன்னுடைய படத்துல மனோவுக்கு வாய்ப்பும் அளிச்சிருக்காரு இளையராஜா. அப்படி மனோவுடைய பாட்டு இளையராஜாவுடைய மியூசிக்ல முதல் படமே அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய இடத்த பிடிச்சு கொடுத்தது. அதன் மூலயமா மனோ தொடர்ந்து அடுத்தடுத்து இளையராஜாவுடைய படங்கள்ல பாட ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அவருக்கு எல்லா படத்துடைய இயக்குநர்களும் பாடக்கூடிய வாய்ப்பு அளிச்சாங்க. அதன் பிறகு நிறைய பேருடைய மியூசிக்ல மனோ பாடின நிறைய பாடல்கள் மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை மனோவுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இப்படி மியூசிக்ல நிறைய பாடல்கள் பாட ஆரம்பிச்ச மனோவுக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. சொல்லப்போனா கமலஹாசனுடைய படத்துல மனோ நடிச்சிருப்பாரு. கமலஹாசன் படத்துல மனோ, வடிவேலு, கவுண்டமணி எல்லாம் சேர்ந்து கமலஹாசனையே மிரள விட்டுருப்பாங்க. அப்படி மனோ அடுத்தடுத்து 2, 3 படங்கள்ல முக்கியமா காமெடி கதாபாத்திரத்துல மனோ நடிக்க ஆரம்பிச்சாரு. அந்த டைமிங்ல நிறைய படத்துல மனோவுக்கு பாடக்கூடிய வாய்ப்பு வந்து அதை பாட முடியாமலே போயிடுச்சு. அதனால மனோ முடிவு பண்ணாரு, நமக்கு முக்கியம் பாட்டு, நாம அதுக்காக தான் சினிமாவுக்கு வந்தோம், அதனால நமக்கு நடிப்பு வேணாம் அப்படின்னு நடிப்பை ஓரம் கட்டிட்டு அதன் பிறகு முழுக்க முழுக்க சினிமாவில் பாட்டு மட்டுமே பாட ஆரம்பிச்சாரு. அதன் பிறகு அவருடைய வாழ்க்கை திரைப்படத்தை தொடங்கி இப்போ தமிழ்ல மட்டும் இல்லாம தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு மொத்தமா ஒரு 6 மொழிகள்ல 10,000க்கும் மேற்பட்ட பாடல்களை மனோ பாடியிருப்பாரு. அவருடைய பாடல்கள் காலம் கடந்து கூட இன்னமும் பல பேருடைய மனசுல, பல பேருடைய வீட்டுல அங்கங்க அவர் பாடின பாட்டு பலருக்கும் உயிர் கொடுத்துதான் இருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மெல்லிய குரலுக்கு சொந்தக்காரர் மனோ. எல்லா விதமான மொழிகளையும் பாட்டு பாடியிருக்காரு. எல்லா விதமான இசைகளையும் பாட்டு பாடியிருக்காரு. காதல், சோகம்னு எல்லாத்தையும் கலந்து அவர் பாடக்கூடிய அந்த வித்தியாசமான பாட்டுகள் தான் அவருடைய மிகப்பெரிய பலமே. அப்படி மனோ தன்ன மாதிரியே தன் மகன்களையும் இசையில ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா மனோடைய பசங்களுக்கு அதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. அதனால மனோ மட்டும் இப்போ சில படங்கள்ல பாட்டு பாடுறாரு. அதே மாதிரி பாட்டு மட்டும் இல்லாம சில முக்கியமான டிவி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல நிறைய சின்ன சின்ன பசங்களை அடையாளம் காணப்பட்டு அவங்களுடைய பாட்டு திறமையில கண்டுபிடிச்சு அவங்கள திரைத்துறையில பெரிய கூடிய ஒரு முக்கியமான முயற்சியிலையும் மனோ இப்போ ஈடுபட்டிருக்காரு. அதன் மூலியமா நிறைய நிகழ்ச்சிகள்ல நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒளியேற்றி வச்சிருக்காரு மனோ. இப்படியாப்பட்ட மனோ நேற்று தினம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய கார்ல திடீர்னு அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அவருடைய காரை கண்ட்ரோல் மீறி ஒரு இடத்துல விபத்துல சிக்கியிருக்காரு. விபத்துல சிக்கி மனோவுக்கு மிகப்பெரிய அளவுல காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காராம். மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட மனோவுக்கு இப்போ தேவையான சிகிச்சைகள் எல்லாமே அளிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னும், இருந்தாலுமே அவர் உடல்நிலை இருக்க இருக்க மிக மோசமடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னும், அவரை காப்பாற்றுவதே கொஞ்சம் கடினம்தான் அப்படின்னு மருத்துவர்கள் கைவிட்டிருக்கதா மிக முக்கியமான செய்தி இணையத்தை வெளியாகி ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.